வணக்கம். மட்டக்களப்பு வாவியை ஊடறுத்து எழுவாங்கரை பகுதியிலுள்ள புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குள் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் யானைகளின் அட்டகாசத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு மக்களின் வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதிக்கு வனஜீவராசிகள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் இளைஞர்களும் இணைந்து காட்டு யானைகளை அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதோடு இதற்கு பொறுப்பானவர்கள் இதற்கான முழுமையான தீர்வினை பெற்றுத் தருமாறு இங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்க விவசாய கூலிக்கு தான் தொழில் செய்யறோம். எனக்கு காட்டு பிரச்சனை, நிலத்தை வேலை ஒன்றும் செய்யல, தண்ணி அடிச்சு தான் நான் என் குடும்பத்தை பாதுகாக்கிறேன். ஆகையினால காட்டு யானை வந்து இங்க எங்களுக்கு சொந்த உதவுது. 2 நாள் கூடி இந்த வேலியெல்லாம் உடைச்சி போட்டு உடைச்சோன்னா பயிர் பெண்கள் நாங்க இந்த வாழ்வாதாரத்தை பயிரை நம்பி தான் நாங்க வாழ்ந்தோடு இந்த அரசாங்கம் இந்த யானைக்கு ஒரு முடிவு கட்டி வனவிலங்கு பகுதியை சொல்லி நடவடிக்கை தரணும். விடிய காலையில நான் 6:30 காலுக்கு நான் வந்தேன். ஒரு யானை வந்து 2 யானை வந்தீங்க. யானை வரனா அரோகரா வந்து அது வேலியில முட்டி போட்டு திருப்பி என்ன திறத்து நான் ஓடி போயிட்டேன். பயிரை போட்டுது. இதுக்கு அரசாங்கம் தான் தக்க முடிவு எடுத்து எங்களுக்கு விவசாயிகள் கஷ்டத்து மதியில நாங்க பயிர் செய்கிறோம். இந்த யானை வந்து எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஒரு நேரம் எங்களை திறத்தின உள்ளது அடிச்சுட்டு போட்டா புள்ளியல் ரகதி என்ன என்ற உயிர் என்ன நீ இந்த அரசாங்கம் ஒரு இதுவும் செய்யுது இல்லை. வனவிலங்கு அனுப்புவதும் இல்லை, வாக்குறதும் இல்லை. வனவிலங்குக்காரன் துப்புரவச்சா பாரங்கள் இல்லை. ஆகையினால இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து பெரும்படிமை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்ளும்.